ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். ஃபஸ்ட்டு நம்ம என்னடா எடுத்தோடனே கேஜிஎஃப் மியூசிக் எல்லாம் போட்டு டேம் எல்லாம் சும்மா பயங்கரமாக காட்டி வச்சுருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேமில் தாங்க இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போனோம். ஸோ நம்ம எப்பவும் வந்து பிரியாணி எப்படி செய்கிறது மட்டும் காமிப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன இப்படி செஞ்சுருக்கிறோம் மொத்தமாக சொல்லி காமிக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் நம்ம என்னென்ன செய்கிறோம் அந்த கட்டிங் ஃபிட்டிங் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே ஆளாக செய்யணும், வீடியோவும் செய்யணும், பிரியாணியும் செய்யணும், அப்புறமா ஓனர் இருப்பார், அவருக்கும் ஹெல்ப்பும் பண்ணணும். எல்லா வேலையும் சுற்றி செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முதல்ல என்னென்னா, நம்ம பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை லவங்கு ஏலக்காயை போட்டுட்டு நல்லா சூடுவானோடனே வெங்காயம் போட்டுடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக செவது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா, இதை நம்ம இப்போது வதக்கும் போது கொஞ்சோண்டு கொழுப்பு போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த கொழுப்பு போட்டு நல்லா வதக்கினுக்கிறோம். அதுக்கப்புறமா அரிசி கறி எல்லாம் க்ளீனாக ஊற வச்சிட்டோம். கறி கழுவி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. மசாலா வந்து என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிட்டு பின்னாடி மட்டன் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிடணும். மட்டன் ஆட் பண்ணிட்டு பின்னாடி நல்லா ஒரு சூப்பரான ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு தஞ்சோண்டு எப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர் ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடுங்க. இப்போது இது வந்து நல்லா கொதி வர வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம சைடில் உலையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். உலையெல்லாம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு பின்னாடி தான் நம்ம ரைஸ் பண்ணணும். இப்போ இந்த கறி வந்து நம்ம இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்துட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்து கறி அமுத்தி பார்க்கணும். கறி நல்லா வெந்துருக்கும். வெந்துச்சு பின்னாடி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உலையை ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த உலைக்கு வந்து ரைஸ் நம்ம முதல்ல ஊற வச்சிட்டோம். சரி, அந்த ரைஸ் வந்து ஒரு கூடையில் கழட்டி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நம்ம உலையில் போட்டு அதில் வந்து புதினா, உப்பு, எசன்ஸ் வந்து ஆரஞ்சு போட்டுருக்கிறோம். நல்லா ஒரு ஆஃப் பாயில் பண்ணணும். ஆஃப் பாயில்னால் நீங்கள் அரிசி எடுத்து அமுத்தி பார்க்கும்போது சும்மா லைட்டாக தான் அமுத்தணும். ஸோ அந்த மாதிரி அமுத்தினா ஓகே. அதுக்கப்புறமா அந்த கூடையிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவியில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பின்னாடி நம்ம ஒரு சும்மா லைட்டாக ஒரு சென்டரில் ஒரு கெண்டு கொடுத்துட்டு தம்மு போட்டுடலாம். சரி, தம்மு போடும்போது மேலே நல்லா மூடி போட்டு மூடி மேலே நெருப்பு நல்லா போடுங்க. அப்புறமா சைடில் நல்லா ஆவி வரும். கீழே ரவுண்டாக நெருப்பு கட்டிட்டு நம்ம வந்து பிரியாணி வந்து எடுக்கும்போது நான் வெளில போயிட்டேன். சரி, அப்புறமா தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி எப்படி நம்ம சர்வ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது செய்யணுன்னா நான் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன் கமெண்ட் பாக்ஸில். ஸோ கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுடன் பார்க்கும் வரை டாடா பாபாய் அண்ட் see you and later.